Yeah, this is Venkat from Caffeine.com. The last 2.5 years, 3 years journey-ல ஐடி செக்டருக்கு அவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில நேரம் யாருமே கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு வந்து சம்மன் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் ஆர் சிங்கப்பூர் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஐ வெல்கம் யூ டு எனர்ஜி மேகசின் .in. இனிஷியலாக எனக்கு நேரம் இருக்காது பிகாஸ் ஐ எம் த ஒன்லி பர்சன் டூயிங் ஆல் திஸ் ஒர்க். ஐ லவ் டூயிங் கண்டென்ட். அதனால இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுற போய் பாருங்கள். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூஸ் ரிலேட்டட் டு தியர் இண்டஸ்ட்ரி. ஃபியூச்சரில் ஜாப்ஸ்லாம் ஏதாவது எனக்கு தெரிஞ்சுன்னா அதை ஃபீச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமே நியூஸ் லெட்டர் நான் லான்ச் பண்ணல. இட் வில் பி அ வீக்லி நியூஸ் லெட்டர். லான்ச் பண்ணதா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அதை சைன் அப் பண்ணிக்கோங்க. டுடே ஐம் ஜஸ்ட் செட்டிங் அப் ஃபியூ திங்ஸ். எங்கள் அப்பா நான் ரொம்ப நினச்சிப்பேன். ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்ட் அவே ஒன்லி ஐ ஸ்டார்டட் ஆல் திஸ் ஒர்க். அதனால் எங்கள் அப்பா எப்போது இந்த டிஸ்கவரி சேனல் இந்த குட்டியானவங்க ரொம்ப சிரிப்பாங்க. I don't know what is the relationship with being this Kutiana and energy, but I think I like this logo, so I just kept it as it is. See, anything that you do with some passion, with some love, அதை யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் டெடிகேட்டட் டு பீப்புள் இன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் ஐடி செக்டார், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்காங்க, கன்சல்டிங் பண்ணுறவங்க. பட் இருந்தாலும் ஒரு சில நேரம் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணுற ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கிற தமிழ் பேசுகிறவங்களுக்குன்னு ஒரு எல்லாமே ஃபினான்ஷியல் டொமைன், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கும். அவங்க எந்த செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்கிறத வச்சு. நான் பார்த்த வரைக்கும் அவங்க எப்படின்னா, அவங்க எல்லாம் டயர் 2 டவுன்ஸ்லேருந்து போயிருப்பாங்க. ஒரு தஞ்சாவூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த பெல்ட், கன்னியாகுமரி, இந்த பெல்ட்டில் இருந்து நிறையா மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில். திருச்சி அந்த மாதிரி இடத்துலேருந்து. கோயம்புத்தூர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹேவிங் செட் தட், இவங்களுக்கு வந்து தே ஹாவ் திஸ் கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. இவங்க ஏன் கன்சல்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த டயர் 2 டவுனில் இருக்கவங்க பொதுவாக வந்து சரி ஒருத்தட்ட கேட்டு செய்யலாம், போனால் போதுனாவது ஒருத்தட்ட கேட்டு செய்யலாம்னு நினைப்பாங்க. தே டோன்ட் மைண்ட் பேயிங் அ கன்சல்டிங் ஃபீ. அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து, ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சோன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வாங்கஜி உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். இல்லாட்டியும் ஓரளவுக்காவது ஒரு ஓகே, ஐ நோ திஸ் கம்பெனிஸ், அந்த செக்டாரில் என்ன மாதிரி டெசிக்னேஷன் இருக்குது, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஒர்க் நமக்கு தெரியணும். ஐ திங்க் தட் இஸ் த வே ஐ லைக் டு ஒர்க். நான் சாகும் போது ஒரு இன்சூரன்ஸ் விற்கிறோன்னா சாக விரும்பல. நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. மேபி நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க, கன்சல்டிங் ஃபீனு கேட்டுட்டே இருந்தா அப்போவே நினச்சேன் அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் ஓகே, இன் எவ்ரி செக்டார் எனக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் வெப்சைட் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தட் இஸ் ஒய் ஃபியூ டேஸ் பேக் எனக்கு நேரமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெங்கட் வெல்த் வந்து வெல்த் இஸ் ஆக்சுவலி அபவுட் நாலேஜ். உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் நாலேஜ் இருந்தால் தட் இஸ் வெல்த். ஸோ அதனால நான் ஒவ்வொரு செக்டாருக்கும் கொஞ்சம் நான் கான்டென்ட் பண்ணுவேன். ஸோ as a part of that, this energy magazine is, I think it will be something that will be close to my heart. ஏன்னா எனக்கு எனர்ஜினா நான் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் மாத்திரம் நான் பண்ணலை. I want to publish news about sustainable energy also, renewable energy also. காரணம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேண்டியது சுவிட்சை போட்டால் லைட் எரியணும், கார் எடுத்தேன்னா கார் போகணும். அது எலக்ட்ரிக் காராக இருக்கலாம், இட் குட் பி நான் வந்து பெட்ரோல் போட்டு ஓட்டலாம், வாட் எவர் இட் இஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி செக்டரை நான் வந்து ஒரே இதுவாக தான் பார்க்குறேன், which is helping me to move from A to B, consume energy for various products that I use. அவ்வளோதான். ஸோ அந்த செக்டாரில் இருக்கிற நியூஸ், ட்ரெண்ட்ஸ், ஜாப்ஸுக்கு லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தனாக இருந்து எல்லா வேலையும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஐ ரியலி லவ் டு டூ திஸ். ஐ ஹோப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாருங்கள். நியூஸ் லெட்டர் இன்னும் நான் லான்ச் பண்ணல அட் த டைம் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ. பட் ஃபியூச்சரில் நியூஸ் லெட்டர் லான்ச் பண்ணால் அதை சைன் அப் பண்ணிக்கோங்க உங்கள் இமெயில் ஐடி வச்சுட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு வேலை ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ எகெயின். நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா ஆயில் அண்ட் செக்டர் பொதுவே நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.